இவர் கன்னி பேச்சாக ஆற்ற இருப்பது நன்றியுரை. நன்றி என்று ஒரு வார்த்தையில் சொன்னால் அடையாது நம் மனம் நிறை. இந்த அரங்கில் உள்ள குளிர்சாதன வசதியால் நம் உடல் அடைகிறது குளிர்ச்சி. இவரின் 5 நிமிட நன்றியுரை மூலம் நம் உள்ளம் அடையும் குளிர்ச்சி. நன்றியுரையாற்ற வருமாறு திரு சந்திரசேகரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அன்போடு அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கும் அன்னையின் பாசத்தோடு தந்தையின் பாசத்தோடும் ஆசானின் அருளோடும் இறைவனின் ஆசையோடனும் மேடையில் வீட்டிற்கும் தமிழறிஞர்கள், நூலாசிரியர், தமிழ்துறை அதிகாரிகள், நம்முடைய துறை அதிகாரிகள் மற்றும் நம்முடைய துறை பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இந்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் மற்றும் ஆசிய புலம்பெயர்ந்தோர் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பு சென்னை இணைந்து நடத்திய இந்த சிறப்பான தமிழக நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு தமிழ் அமிர்தமாக இருந்தது. உங்களுடைய அறிவுரைகள் அனைத்தும் மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மொரிஷியஸ் நாட்டில் உள்ள நம்ம தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கலைகளையும் படம்பிடித்து காட்டி எங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டிய சிறப்பு ஆற்றிய நம்முடைய பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் திருமதி உமா அழகிரி அம்மையார் அவர்களை பாராட்டி எங்களது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடல் கடந்து வந்தாலும் கடல் அலையை போல் ஓயாது உங்களது தமிழ் சிந்தனை மற்றும் உங்களது ஆன்மீக சிந்தனை அயல்நாட்டுக்கு கொண்டு போகும் நம்முடைய யோகாவையும் கொண்டு சேர்க்கும் வகையில் திறம்பட செய்தும் எங்களுக்கு தமிழ் சுவையை சொட்ட சொட்ட கொடுத்து எங்களுக்கு ஒரு தமிழ் உணர்வை ஊட்டிய சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் திரு நீலமேகம் ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்வின் மூலம் அவரை பாராட்டியும் எங்களது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, தமிழ் மொழி என்பது அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்று நினைவு கூறினார். தமிழ் இலக்கியத்தில் ஒரு முத்திரை பதித்தவர், தமிழி எழுத்துக்களை நமக்கு அறிமுகம் செய்தவர், காலத்தால் அழியாத விவேக சித்தாமணி என்ற நூலை தமிழுக்கு அர்ப்பணித்து மற்றும் சிறப்பான ஏற்புரை வழங்கிய ஐயா முனைவர் பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கு எங்களது சென்னை துறைமுக சார்பில் மனதார பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா, நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மண்ணில் களை எடுப்பது போல் எங்கள் மனதை களை எடுத்து உரம் வீசியது போல் எங்கள் மனதில் உங்கள் தமிழை பற்றி வீசி விதை விதைப்பது போல் உங்கள் ஆழ்ந்த தமிழ் கருத்துக்களை விதைத்திருக்க சிறப்பான கருத்துரை வழங்கிய மரியாதைக்குரிய இயக்குனர் முனைவர் ஐயா அருள்சாமி அவர்களுக்கு எங்களது தமிழ்ச்சங்கம் சார்பில் நின்றான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, துறைமுக வரலாற்றில் இவருக்கு ஓர் இடம் உண்டு. தமிழ் பற்றால் தமது பணியில் அமர்ந்தது முதல் முத்தான தமிழ் எழுத்துக்களால் கையொப்பம் இடுபவர். சென்னை துறைமுகத்தில் போக்குவரத்து துறையை திறம்பட வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமது தமிழ்ச்சங்கத்தையும் திறம்பட வழிநடத்தி கொண்டிருப்பவர். முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் இந்நாள் எங்களுடைய தலைவரும் மரியாதைக்குரிய ஐயா திரு கிருபாகரசாமி ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர் இல்லாமல் என்னிடம் இருந்த தமிழ் சொற்களுக்கு உயிர் என்னும் தமிழ் பாலை ஊட்டி தமிழ் எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்து படைப்பாளர்களுக்கு உயர்வு கொடுத்து தமிழ்ச்சங்கத்தை ஆவணப்படுத்தும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் சிறப்பான வரவேற்பை வழங்கிய சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் மரியாதைக்குரிய நடராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை இமை காப்பது போல் காத்து நமது பணியாளர்களின் காத்து கொண்டிருக்கும் இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டும் ரத்தனமணி போல் முத்துக்களாய் விளங்கும் நமது தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிற்சங்க நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான நூல் அறிமுகம் உரையை கொடுத்து அந்த நூலையே படித்தது போல் எங்களுக்கு ஒரு உணர்வை ஊற்றிய நண்பர் திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பன்முகம் கொண்ட இவர்
தமிழ் எழுத்துக்களுக்கு இவர் நாவில் சரளமாக சிறப்பான தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது நண்பர் திரு காளிதாஸ் அவர்களுக்கு எங்களது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பார்கள். உங்களது அனைவரது செவிக்கும் நல்ல தமிழ் அறிஞர்கள் கருத்தை, தமிழ் சுவையை ஊட்டி, தமிழ் பற்றாளர்கள், தமிழ் அறிஞர்கள், திறமை நிறைய துறையை சார்ந்த நண்பர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது தமிழ்ச்சங்கம் சார்பில் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஒளி அமைத்து கொடுத்த நமது துறைமுக நண்பர்களுக்கும் அலங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பணியாளர்கள் மற்றும் நம்முடைய தமிழ்ச்சங்க நிறைய அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இதர நிகழ்ச்சிக்கு நம்முடைய நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்த அனைவருக்கும் தமிழ்ச்சங்கம் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறுவதற்கு நன்றி.